விசாரணைக்கு வந்து ஆஜராகி எதிர்ப்பை கூட பதிவு பண்ணுங்கிறப்போ ஆஜராக மறுத்தாங்க. இல்ல இன்னொரு கேஸ்ல இருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு வரல, இன்னைக்கு லீவு, ஏதேதோ காரணம் சொல்லி 8 முறைன்னு ஒரு லைன்ல கடந்து போறோம். வாய்தா சில மாதங்கள் அது. அப்போ அத்தனை மாதம் அவர் இன்னும் கொஞ்சம் ஜெயிலே இருக்கட்டும் அப்படிங்கிற அவருடைய அந்த ஒரு வெறி இருக்குல்ல, ஒரு எரிச்சல் கலந்த கோபம் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம ரீட் பண்றோம். அதைத்தான் தியாகங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இதெல்லாம் நீங்க சொருகலாம். அப்போ ஒட்டுமொத்த கோபத்தையும் அவர் மேல காட்டுறீங்க. அப்படிப்பட்ட நபர் வெளியில வரும்போது முதலமைச்சர் பயன்படுத்தின வார்த்தை நிஜமாக எனக்கும் சிலது ஆச்சரியமாலாம் இருந்துச்சு. அந்த வார்த்தைகள், சில வார்த்தைகள்லாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டான்னு கூட சொல்லலாம். ஏன்னா செந்தில் பாலாஜி எவ்வளவு முக்கியம்னு அரசியல் ரீதியா புரிஞ்சவங்களுக்கு புரியும். அவர் எந்த இயக்கத்துல இருந்தாலும் அரசியல் ரீதியாக தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில கரெக்டா செய்யறவர். களப்பணியில நான் சொல்றேன். 2006 திமுக ஆட்சி அமைச்ச போது கூட 11 தொகுதிகள்ல 10 தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சது கோவை மாவட்டத்துல. அந்த கோவை மாவட்டத்தை இவருக்கு பொறுப்பு அமைச்சராக கொடுக்குறாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு 95% உள்ளாட்சி பதவிகளை திமுக கைப்பற்றுவதற்கு இவர் தான் காரணம். இவர் ஒரு நபர் தான் காரணம்.